இன்னைக்கு இந்த ஸ்மால் மைண்டட் பீப்புள், பிக் மைண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி 2 கேரக்டர்ல இருப்பாங்க. நாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ, ஒரு சர்வீஸ், ஒரு பிசினஸோ வந்துட்டு ஸ்மால் மைண்டட் பீப்புள் கிட்ட நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஆகாதுப்பா, இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற மாரி அவங்க நெகட்டிவ் ஃபீட்பேக்க குடுப்பாங்க. இதுவே பிக் மைண்டட் பீப்புள் கிட்ட பார்த்தீங்கன்னா, அவன் ஆல்ரெடி செம்ம விசன்ல இருப்பான். பல மில்லியன் கணக்குல சம்பாரிக்கணும், வேற லெவல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட்ஸ்ல இருப்பான். அவன்கிட்ட போய் நம்ம ஒரு பொருள் குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவன் வந்து வேற லெவல்ல வந்து ரிவ்யூ பண்ணுவான். ஸோ இந்த மாரி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், வேற லெவல்ல பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு எப்பவுமே நீங்க ஸ்மால் மைண்டட் பீப்புள் கூட நீங்க கான்டாக்ட் வச்சுக்கிறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு சிக்கன் மட்டும் கொண்டு போயிட்டு, "நீ இத கொண்டு போய் வித்துட்டு வாப்பா" அப்படின்னு சொல்லி போனா அவன் என்ன நினைப்பான்? சிக்கன் வச்சுட்டு இங்க எப்படிங்க பிசினஸ் பண்ண முடியும்? அப்படிங்கும்போது ஸ்மால் மைண்டட் பீப்புள் எப்பவுமே நினைப்பாங்க. ஆனா அதையே ஒருத்தன் வந்து சிக்கன் மட்டுமே வச்சுட்டு இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல வந்துட்டு மில்லியன் கணக்குல ஒரு பிசினஸ் பண்ணியிருக்கான்னா, அவன் வேற யாரும் கிடையாது. KFC சிக்கன் தான். இன்னைக்கு KFC சிக்கன் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல வந்துட்டு அந்த டேஸ்ட் ஒண்ணு குடுக்கறதுனால மட்டுமே அவங்களால சக்சஸ்